தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருப்பூர் மாவட்டம் சார்பாக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நல்லொழுக்க பயிற்சி முகாமிலே நாமெல்லாம் ஒன்று குழும்பி இருக்கிறோம். நமது இலக்கு என்ன? எதற்காக நாம் இப்பொழுது ஒரு கூட்டமைப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம்? இதை வைத்து உலகத்தில் ஏதாவது பிரதிபலன் இருக்கிறதா? எங்கேயாவது எலெக்ஷன்ல நம்ம நிக்க போறோமா? அது இல்லை. அல்லது யாருக்காவது எலெக்ஷன்ல நமக்கு ஏதாவது பொருளாதார உதவியை செய்யுங்க, எங்களுக்கு 10 காலேஜ் கட்டி கொடுங்க, 25 மருத்துவமனையை கட்டி கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், அப்படி சுய லாபத்திற்காக களமிறங்கி இருக்கிறோமா? அதுவும் இல்லை. இந்த ஜமாத் சார்பாக எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல சீட்டு கொடுங்க என்பதற்காக கூட்டமைப்பை காட்டிக் கொண்டிருக்கிறோமா? அதுவும் இல்லை. நன்மைகளை செய்வதற்கு இந்த கூட்டத்தை காட்டிக் கொண்டிருக்கிறோம், தீமைகளை தடுப்பதற்கு இந்த கூட்டத்தை காட்டிக் கொண்டிருக்கிறோம். 10 பேர் சேர்ந்து ஒரு தீமையை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிற களத்தில் 1000 பேர் தீமையை எதிர்க்கிறார்கள் என்று காட்டிவிட்டால் தீமையை செய்பவர்கள் அலறுவார்கள் என்பதற்காக இதற்குத்தான் ஒரு கூட்டமைப்பாக செயல்படுகிறோம். நம்முடைய இலக்கு என்ன? நாளை மறுமை நாளில் அல்லாஹுவின் முன்னிலையில் எழுப்பப்பட்டு அவனுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டிய ஒரு பாக்கியத்தை பெற வேண்டும். அல்லாஹுடைய அந்த சுவன பூஞ்சோலையிலே நாம் வாரிசாக வேண்டும். இது மட்டும்தான் நம்முடைய இலக்கு. இந்த இலக்கு மிகச்சரியாக நிறைவேற வேண்டும் என்றால் நாம் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டிய 2 அடிப்படையானதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். மன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் தனது இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க, அதான இலக்கு. அப்படி யார் ஆசைப்படுகிறார்களோ ஃபல் யாமல் அமலன் சாலிஹா, அல்லாஹ் ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறான், அவர் நல்லமல்கள் செய்து கொள்ளட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தனது இறைவனது வணக்கத்தில் அவனுக்கு யாரையும் இணை கற்பிக்காமல் இருக்கட்டும். இந்த 2 அடிப்படையாக சொல்கிறான். ஒன்று தௌஹீத், இன்னொன்று அமல்கள். ஏகத்துவ கொள்கையும் அதன் படியில் செய்யப்படுகிற அந்த நல்ல காரியங்களும் தான் நாளை மறுமையில அல்லாஹ்வின் திருமுகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்ப நாம ஏகத்துவ கொள்கையில இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு இணை இல்லை என்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஆற்றல் யாருக்கும் இல்லை என்று நம்புகிறோம், அல்லாஹ்வை போன்று எக்கடவுளும் இல்லை என்று சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை யாருக்கும் செய்யக்கூடாது என்றும் நம்பி இருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கையில் பயணிக்கிற நாம் இதே நம்பிக்கையை வைத்து சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாதா? நம்மிடத்தில் இணை வைப்பு இல்லை, ஏகத்துவ கொள்கை மட்டும் இருக்கிறது என்றால் இந்த ஒரு நம்பிக்கையை வைத்து சொர்க்கத்தில் நுழைய முடியாதா என்றால் நுழைய முடியும். மன் மாத்த லா யுஷ்ரிக் பில்லாஹி தஹலல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத நிலையில் யார் இறந்து விடுகிறார்களோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார். இந்த ஏகத்துவத்தை மட்டும் வைத்து நாம் சொர்க்கத்தில் நுழைய முடியும். ஆனால் நேரடியாக நுழைய முடியுமா? நரகத்திற்கு போகாமல் நுழைந்து விட முடியுமா என்றால் அது முடியாது. இந்த உலகத்திலே நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறிய குற்றம், இறைவன் செய்யக்கூடாது என்று நம்மை விதித்த தடுத்த அந்த வரம்புகளை மீறிய குற்றத்திற்கு கணக்கு தீர்க்கப்பட்டு நரகத்தில் வேதனை கொடுக்கப்பட்டுத்தான் சொர்க்கத்தில் நுழைவோம். நாம் இப்பொழுது எடுத்திருக்கிற இலக்கு என்ன? நரகத்தில் போயிட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கா, அல்லது நரகத்தின் பக்கம் போய்விடாமல் நேரடியாக சொர்க்கத்திற்கு போவது நம் இலக்கா? நம்ம இலக்கு என்ன? நரகத்திலே கரிக்கப்பட்டு வாட்டி வதைக்கப்பட்டு அல்லாஹ் ஏதோ பிச்சை போட்டு வாடா சொர்க்கத்துக்கு வா, தௌஹீத் ஒன்றில் இருக்கு என்று சொர்க்கத்துக்கு போவதற்கு நம் இலக்காக ஒரு கட்டமைப்போடு ஒரு கூட்டமைப்பாக பயணிக்கிறோமா, அல்லது நேரடியாக சுவனத்தில் நுழைவதற்கு பயணிக்கிறோமா? நேரடியாக நுழைவதற்குத்தானே பயணிக்கிறோம். அந்த நேரடியாக நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்மிடத்தில் ஏகத்துவம் மட்டும் இருந்தால் போதாது. அது இறுதி கட்டம் வரைக்கும் நீடித்து நீர்த்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அமல்கள் நம்மோடு இருக்க வேண்டும். நாம் அல்லாஹுவை வணங்குகிறோம் என்ன ஆதாரம்? தர்காவுக்கு போல இது ஆதாரமா?
தர்காக்கு போலங்கிறது நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலங்கிறதுக்கு ஆதாரம். தாயத்தை கட்டலைங்கிறது நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலங்கிறதுக்கு ஆதாரம். நான் அல்லாஹ்வை வணங்குகிறேன் என்பதற்கு என்ன ஆதாரம்? தொழுதாதான் ஆதாரம், நோன்பு வச்சாதான் ஆதாரம், இறை வழியில் தர்மங்கள் செய்தால்தான் ஆதாரம், இறைவன் விதித்த மற்ற கடமைகளை நிறைவேற்றினால்தான் அது ஆதாரம். இதை விட்டுட்டு ஒருத்தன் இணை வைக்காம, இணை வைப்பு கொள்கையின் பக்கம் சாயாம நான் அல்லாஹ் வணங்குறேன், அல்லாஹ் வணங்கல, அல்லாஹ்க்கு இணை வைக்கல, அதான் நிலைமை. நாம் அடித்தளம் வேர் இருக்கிறது, வேரினுடைய ஆழத்தின், அதன் ஆரோக்கியத்தின், அதன் உறுதிப்பாட்டின் வெளிப்பாடாக மரம் வர வேண்டும், அதில் இலைகள் தழைக்க வேண்டும், அதிலே பூக்கள் பூக்க வேண்டும், அதிலே கனிகள் உருவாக வேண்டும், அதன் விளைச்சல்கள் பல மக்களுக்கு நன்மைகளாக வழங்க வேண்டும். அதுதான் நாளை மறுமையில் இறைவனின் திருப்தியை பெற்றுத் தருகின்ற ஆரோக்கியமான ஒரு மனிதனின் நிலை, இந்த மரத்தின் நிலை. அப்படிப்பட்ட நிலையில் நம்மை ஆக்கி இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க. அதுக்குத்தானே ஜமாத்து, அதுக்குத்தானே கூட்டமைப்பா இருக்கிறோம். அல்லாஹ் உத்தரவிடுகிறான், நாம் வெற்றி அடைவதற்கு வழி என்ன? வல்தக்கும் மின்கும் உம்மா, உங்களில் ஒரு சமுதாயமா செயல்படுங்க. நீங்க வெற்றி அடையணும்ல, ஒரு சமுதாயமா செயல்படுங்க. எதுஊன இலல் கைர், நன்மையின் பால் அழைப்பதற்கு, வயமுருன பில் மாரூஃப், நன்மையை ஏவுவதற்கு, வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பவர்களாக நீங்க ஒரு சமுதாயமாக செயல்படுங்க. உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நாம் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் சொல்லித் தருகிற வழிமுறை கூட்டமைப்பா செய்யுங்க. கூட்டமைப்பா என்ன செய்யுங்க? நன்மையின் பால் அலையுங்க. கூட்டமைப்பா நன்மையை ஏவுங்க. ஒரு கூட்டமைப்பாக நன்மை தீமையை தடுங்க. இதை அல்லாஹ் சொல்லி கொடுத்து விட்டான். நம்முடைய இலக்கு எப்படி போய் கொண்டிருக்க வேண்டும்? ஒரு கூட்டமைப்பாக நன்மையின் பால் மக்களை அழைக்கும் இடத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி அழைக்கும் இடத்தில் இருக்கிற நாம் அந்த நன்மையை செய்கிறோமா என்பதை யோசிச்சு பாருங்க. எல்லோரையும் அழைக்கிறோம். எதற்காக? நபி வழியில் தொழ வேண்டும் என்று அழைக்கிறோம். நமக்கும் வேற ஜமாத்துக்கும் இடையில பஞ்சாயத்து எதுல தொடங்குச்சு? எனக்கும் என்னுடைய மொஹல்லாவில் இருக்கிற ஒரு ஹனஃபி அல்லது ஷாஃபி அந்த மதுஹப் மக்களுக்கும் இடையில் பிரச்சனை எங்கே தொடங்கியது? தொழ போகும்போது தான் தொடங்குச்சு. அதான ஸ்டார்டிங்கு. வேற எங்கேயாவது பிரச்சனை வந்துச்சா? தொழும்போதுதான் பிரச்சனை. அது ஜனாசா தொழுகையோ ஜமாத்து தொழுகையோ, தொழும்போதுதான் பிரச்சனை வந்துச்சு. அப்ப என்ன சொல்லி அங்கிருந்து வெளியேறணும்? நபி வழியில் தொழுவதற்காக வெளியேறினோம். என்ன சொல்லி மக்களை அழைத்தோம்? தொழுவதற்காக அழைத்தோம். நாம் தொழுவோமா? எல்லோரையும் அழைத்து விட்டு நாம் தொழாவிட்டால் அதை விட மிக மோசமான செயல் ஏதாவது இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒவ்வொன்றா எடுங்க, ரொம்ப வேண்டாம். ஜமாத்து தொழுகை, இந்த ஜமாத்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் தனியாக தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவது 27 மடங்கு நன்மையை பெற்று தரும் ஹதீஸ படிச்சிருக்கிறோம். நம்முடைய அலுவல்களை எல்லாம் விட்டு விட்டு பள்ளி வாசல்ல ஜமாத்தோடு தொழுவதற்கு ஓடுகிறோமா? அதற்காக விரைந்து செல்கிறோமா? அதற்காக வேண்டி நம்முடைய அலுவல்களை ஒதுக்கி விடுகிறோமா? பள்ளி வாசலில் ஜமாத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் சஃப்லையோ ரெண்டாவது சஃப்லையோ எதிலையோ நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குறிப்பாக ஃபஜ்ருடைய நேரத்தில் ஜமாத்தில் இருக்கிறோமா? இஷாவுடைய நேரத்தில் இருக்கிறோமா? ஒவ்வொன்றை யோசிச்சு பாருங்க. நாம் ஃபஜ்ருடைய நேரத்தில் ஜமாத் தொழுகையில கலந்துக்கல, இஷாவுடைய நேரத்தில் ஜமாத் தொழுகையில கலந்துக்கலையே. அப்படி ஒரு பழக்கமே இல்லைன்னு சொன்னா நமக்கு மார்க்கம் சொல்லி தந்த பெயர் மூமின்களின் பண்பாளர்கள் அல்ல, நயவஞ்சகர்களின் வெளிப்பாடு. ஒரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை வைக்கிறாங்க. சல்லாபினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு, அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு சுபு தொழுகை நடத்தினார்கள். பிறகு கேட்டார்கள், அஷாஹிதுன் ஃபுலான், அவன் வந்தானா? இப்படி கேட்கிறாங்க ரசூல்லா. ரசூல்லா காலத்துல நயவஞ்சகர்கள் யாருன்னு தெரியும்ல, போர்க்களத்திற்கு வராமல் ஏமாற்றுபவர்களை தெரியும்ல, ஒரு பக்கம் போய் தன்னை முஸ்லீமாக மற்றொரு பக்கம் போய் தன்னை வேதக்காரர்களாக காட்டிக் கொண்டிருக்கிற இரட்டை வேடதாரிகளை தெரியும்ல. அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க, அவன் வந்தானா? அஷாஹிதுன் ஃபுலான், வந்தால் வந்தானா? உடனே சஹாபாக்கள் அவங்களுக்கு தெரியும்ல ரசூல்லா யாரை கேட்கிறாங்கன்னு. இல்லை யார் ரசூலல்லாஹ், அஷாஹிதுன் ஃபுலான், அப்ப அவன் வந்தானா கேட்கிறாங்க. இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஃபஜ்ருடைய தொழுகை இஷாவுடைய தொழுகை தான் நயவஞ்சகர்களுக்கு மிகவும் கடுமையான சிரமமான தொழுகையாக இருக்கிறது.
மற்ற எல்லா தொழுகையை விட நயவஞ்சகர்களுக்கு, முனாஃபிகீன்களுக்கு மிகவும் கடினமான தொழுகை இந்த 2 தொழுகைன்னு சொன்னாங்க. இதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த நயவஞ்சகர்கள் கூட லுஹர் தொழுகை ஜமாத்தோட தொழுவான், அசர ஜமாத்தோட தொழுவான், மகரிப ஜமாத்தோட தொழுவான். இருட்டுக்குள்ள தானே எவன் பார்க்க போறான்? இஷாவுக்கு வரமாட்டான், ஃபஜ்ருக்கு வரமாட்டான். அங்க என்ன விளக்கா இருக்குது அம்பிட்டு பேரையும் பார்க்கறதுக்கு? அந்த காலங்களில் விளக்குகளே கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஃபஜ்ர்லயும் எஸ்கேப்பு, இஷாவுலயும் எஸ்கேப்பு. அவன் கூட 3 வக்து தொழுகை ஜமாத்தோட தொழுகிறான். இங்கே நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? 5 வக்து தொழுகையில் ஜமாத்தோடு நிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜமாத்து தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு வலியுறுத்தினாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு மக்களை அழைத்து, பாங்கு சொல்லி மக்களை அழைத்து, வராதவருடைய வீட்டை ஏனா கொளுத்தி போடக்கூடாது அப்படின்னு கோபப்பட்டார்கள் ரசூலுல்லாஹ். ஒருத்தனை பார்த்து நமக்கு ஆத்திரம் வரும், நீ எல்லாம் ஏண்டா வாழ்ற, செத்து தொலையேண்டா இப்படின்னு சொல்லுவோம். நீ எல்லாம் ஏண்டா என் மூஞ்சில முழிக்கிற அப்படின்னு பேசுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவன்லாம் ஏன் வாழணும், கொளுத்தி சாவடிக்கணும் அப்படிங்கிற அளவுல கோபப்படுறாங்கன்னா எந்த அளவுக்கு அது வலியுறுத்தப்படுகிறது. நாம் இந்த தொழுகையில சீர்திருத்தம் அடைந்திருக்கிறோமா? கொள்கை ஏத்துக்கிட்டோம், நபி வழிப்படி தொழ வேண்டும் என்று பாடம் கற்றுக்கொண்டோம், இதில் சீர்திருத்தம் பெற்றிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகி இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்றாடம் அதை பழக்கத்துல கொண்டு வந்து பாருங்க, அது ரொம்ப இலகுவானதா மாறிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல அழகா சொன்னாங்க, இன்ன சஃபல் அவ்வல் க சஃபில் மலாயிகா. முதல் வரிசை இருக்குதே அது வானவர்களுடைய வரிசை. நாம் அந்த முதல் வரிசைக்கு போய் நின்று இருக்கிறோமா? தொழுகை முடிஞ்ச உடனே பின்னாடி பார்த்தா 7வது சஃப்ல ஒரு ஆள் எந்திரிச்சு நிற்பார். அந்த நிலைமையில் நாம் இருக்கலாம், எப்போதுமே இருக்கலாமா? எப்போதாவது இருந்திருக்கலாம். எப்போதுமே எப்ப பார்த்தாலும் அந்த 5வது சஃப் 7வது சஃப் வெக்கமா இல்ல? நமக்கு நாமே வெக்கப்பட வேண்டியது இல்லை? நாம் எப்பொழுது முதல் சஃப்ல போய் நிக்க போறோம்? ஒரு பெரும் தலைவர் வருகிறார், ஒரு பெரிய ஆட்சியாளர் வருகிறார், நமக்கு விருப்பத்திற்குரிய பெருந்தகை ஒரு செல்வந்தர் வருகிறார், அவரை பார்க்கிறதுக்கு பக்கத்துல போய் நிக்கிறோமே, கிட்டத்துல போய் நிக்கிறோமே, கிட்டத்துல போய் நேரத்தை ஒதுக்குறோமே. வானவர்கள் நிக்கிற இடம், அந்த இடத்துல ஆள் காலி, வயசானவங்க 4 பேர் நிக்கிறாங்களே, அப்ப நாம எங்க போனோம்? இதில் அக்கறை செலுத்தினோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொன்னார்கள், ஸலாத்து ரஜுலி மா ரஜுலி அஸ்கா மின் ஸலாத்திஹி வஹதா. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு சேர்ந்து தொழுவானே ஆனால் அவன் தனியாக தொழுவதை விட பரிசுத்தமானதுன்னாங்க. பள்ளிவாசலுக்கு போறோம், தனியா நிக்கிறோம், தனியா தொழுவதை விட ஒருத்தனை சேர்த்துக்கிட்டு ஒரு ஜமாத்தா தொழுங்க, இது மிகவும் பரிசுத்தமானதுன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பிறகு தொடர்கிறார்கள், ஸலாத்து ரஜுலி மா ரஜுலைன், ஒரு மனிதன் 2 பேரோடு சேர்ந்து தொழுவானே ஆனால் அஸ்கா மின் ஸலாத்திஹி மா ரஜுல், அவன் ஒருத்தனோட சேர்ந்து தொழுதானே அதை விட சிறந்தது. இப்ப நான் ஒருத்தரோட சேர்ந்து தொழுதா ஜமாத்துக்கு எண்ணிக்கை எவ்வளோ? 2. நான் 2 பேரோட சேர்ந்து தொழுதா ஜமாத்து எண்ணிக்கை எவ்வளோ? 3. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமா கசுர, இப்படி எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க ஃபஹுவ அஹப்பு இலல்லாஹ், இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்தை பெற்று தரும்னாங்க. எதுக்கு கூட்டமைப்பு உண்டாக்கியிருக்கோம் புரியுதா? நாங்கள் இந்த நன்மையான காரியத்தை ஒருவர் செய்வதை விட 2 பேர் செய்தால் சிறந்தது. இந்த ஜமாத்துடைய தொழுகையை, நபி வழியிலே நிறைவேற்றப்பட வேண்டிய தொழுகையை அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றினால் சிறந்தது. அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லிவிட்டு மக்களுடைய வருகைக்கு காத்திருந்து ஓரளவு திரண்டதற்கு பிறகு தொழுகை நடத்துகிறார்கள். இந்த ஜமாத்துடைய தொழுகை இவ்வளவு விரும்பத்திற்குரிய வலியுறுத்தப்பட்டிருக்கிற செய்தியாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அதை உறுதிப்படுத்துறாங்கன்னு சொன்னா, கண் தெரியாதவர் வரார், அல்லாஹ்வின் தூதரே லைசலி காயிதுன் யகூதுனி இல ஸலாத், என்னை தொழுகைக்காக வேண்டி கைத்தாங்களாக இழுத்து வரக்கூடிய பொறுப்பாளர் எனக்கு யாரும் இல்லை, ஏன்னா அவர் கண் தெரியாதவர். அதனால் அவர் கேட்கிறாரு, நான் வீட்டிலேயே தொழுவதற்கு அனுமதிப்பீங்களான்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிப்பா நீ வீட்டில் தொழுதுக்கன்னாங்க. அவர் லைட்டா அப்படி திரும்புறாரு, உடனே ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, ஹல் தஸ்மைன் நிதா, எப்பா நீ பாங்கு சத்தத்தை கேட்கறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, ஃப அஜிப் அப்படின்னா வந்து பதில் சொல்லிருந்தாங்க. பதில் சொன்னது வீட்டில் உட்காந்து ஐயால சலா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, இப்படியா? பாங்கு சத்தம் உனக்கு கேட்குது, பள்ளிக்கு வா,
இதான் பதிலளிக்கிறது. தொழுகைக்கு வாருங்கள், வெற்றிக்கு வாருங்கள் என்று கூப்பிடும் பொழுது இதோ வந்து விட்டேன்னு போறதுதான் பதில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ பதில் அழிண்டாங்க. அப்ப நமக்கு தெரிகிறது மைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பாங்கு சத்தம் வருகிறது என்றால் எவ்வளவு தூரம் வரைக்கும் வீட்டில் கேட்குதோ அந்த பகுதியில் உள்ளவர்கள் அந்த பள்ளிக்கு போகணுமா இல்லையா? இணை வைப்புக்குரிய பள்ளி, தொழ முடியாத பள்ளினா வேற. இல்லாவிட்டால் அங்கே போய் இந்த பாங்குக்கு பதிலளிக்க கூடியவனாக இருக்கணுமா இல்லையா? இதை கண் தெரியாதவர் என்று கூட ரசூலுல்லாஹ் பார்க்கல. சட்டம்னா அனைவருக்கும் பொது வாழ்நாங்களா இல்லையா? அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நபிகள் காலத்திலே எப்படி இருந்தோம்? சஹாபாக்கள் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் மார்க்கம் கிடையாது. ஆனால் அவர்களுடைய பேணுதல், அவருடைய வெக்க உணர்வு, அவருடைய ஒழுக்கவியல், அவருடைய வள்ளல் தன்மை, அவருடைய வாழ்க்கைய அந்த அர்ப்பணிப்பு அனைத்தும் நமக்கு முன்மாதிரி. அதானங்க அந்த சஹாபாக்கள்ல அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு பாவி, ஒரு நல்லவன் ஒரு சிறிய தீமையை கூட எப்படி கருதுவான் தெரியுமா? ஒரு பாறைக்கு அடியில் அமர்ந்து கொண்டிருப்பது போலவும், அந்த பாறை நம் தலைமேல் விழுந்து விடுமோ என்று பயப்படுவது போல ஒரு நல்லவன் தீமையை கண்டு பயப்படுவான். ஒரு சின்ன தீமையா இருந்தாலும் பாராதூரமாக ஒரு பாறாங்கல்லை போன்று பயப்படுபவன் நல்லவன். ஒரு பாவி எப்படிப்பட்டவன் தெரியுமா? பெரும் தவறை செய்திருந்தாலும் அதை தன் மூக்குக்கு முன்னால் கடந்து போகிற ஈயை போன்று தட்டி விடுவான் என்றார்கள். இது அப்துல்லா பின் மசூத் அவர்கள் சொல்ற ஒரு கருத்து. ஏன்? அந்த இறையச்சத்தின் உச்சகட்டத்தையும் நயவஞ்சகத்தின் உச்சகட்டத்தையும் உணர்த்தினார்கள். அந்த அடிப்படையில் இந்த அப்துல்லா பின் மசூத் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ளாதவர்களை நயவஞ்சகர்களோ என்று நினைத்தோம். முனாஃபிகீன்களுடைய பண்பு வந்துருச்சு அவங்களுக்கு என்று நினைத்தோம். எங்களில் ஒருவர் ஜமாத் தொழுகையில நடந்து வர முடியாதவர் கூட 2 பேர் மேல் கை வைத்து பள்ளிக்கு வந்து விடுவார்கள். அப்படி இருந்தோம்ன்றாங்க அப்துல்லா பின் மசூத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு வலியுறுத்துறாங்க. இந்த தொழுகைக்கு, இந்த ஜமாத்துடைய தொழுகைக்கு நாம் பள்ளிவாசலுக்கு போறோம். எப்படி போகணும்? நம்மளால இயன்றால் வாகனத்தில் போகலாம். ஆனா எது சிறந்தது? நடந்து போறது தான் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்தில் சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக தொலைவில் இருந்தும் கூட பள்ளிக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வந்தார்கள். அவர்களிடத்துல குதிரைகள் இருந்தது, கோவேறு கழுதைகள் இருந்தது, அவர்கள்ட்ட ஒட்டகங்கள் இருந்தது. ஆனால் அதை அதிகம் பயன்படுத்துவதை விட நடப்பதைத்தான் அதிகம் தேர்ந்தெடுத்தார்கள். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள், இன்ன ஆலமன்னாசி அஜ்ரன், நன்மையை பெற்றுக்கொள்வதில் மனிதர்களிலேயே மகத்தானவர்கள் யார் தெரியுமா? அபாதுஹும் மம்ஷா, பள்ளிவாசலை விட தூரமாக வீடு இருக்கிறது, இன்னும் தூரமாக இருக்கிறது, அப்பொழுதும் பள்ளிவாசலுக்கு நடந்தே வருகிறார்களே, அவர்கள்தான் மனிதர்களில் நன்மையை பெறுவதில் மகத்தானவர்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஜமாத் தொழுகைக்கு வேற சிறந்த நன்மைகள் இருக்கிறது. ஜமாத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க, வரக்கூடிய வருகையில் உள்ள நன்மைகள். ஒரு 8 எடுத்து வைத்தால் பாவம் மன்னிக்கப்படுகிறது. அடுத்த 8 எடுத்து வைத்தால் ஒரு தரஜா, ஒரு தகுதி உயர்கிறது. தகுதி உயர்வு பாவ மன்னிப்பு, தகுதி உயர்வு பாவ மன்னிப்பு போய்கொண்டே இருக்கிறார். ஒரு அன்சாரி தோழர் ரொம்ப தூரத்திலிருந்து பள்ளிக்கு வராரு. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, உளவு இஸ்தரைத்த ஹிமாரன், உங்களை பார்த்தா ரொம்ப தூரத்திலிருந்து பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு போற மாதிரி தெரியுது, நீங்கள் ஒரு கழுதையை விலைக்கு வாங்கி கொண்டீர்கள் என்றால், தர்கபுஹு ஃபிர் ரம்லாயி வஃபில் லலுமாயி, நீங்கள் என்ன செய்யலாம்? கடும் வெப்பத்திலும் அதுல வாகனத்துல பயணிச்சு வரலாம், கடும் இருட்டிலும் அதிலே வரலாமே அப்படின்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப அன்சாரி தோழர் சொல்கிறார், இல்ல, வெகு தூரத்தில் இருந்து நான் பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதை விருப்பப்படுகிறேன், நடந்தே என் வீட்டாருக்கு செல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நன்மை, அதனால் கிடைக்கின்ற மகத்துவம், அதை நினைத்து ரொம்ப பூரிப்படைந்து சொன்னார். அதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜமா அல்லாஹு லக ஸாலிக குல்லு, அல்லாஹ் உன்னுடைய அந்த நன்மையின் எதிர்பார்ப்பு அனைத்தையும் நிறைவேற்றுவானாக சொன்னாங்க. அப்படி சஹாபாக்கள் இருந்தாங்க. பள்ளிவாசலுக்கு நடந்தே போவோமே. இந்த ஜமாத்து தொழுகை, இந்த ஜமாத்திற்காக நாம் நடந்து செல்லுதல் என்கிற பண்பு நம்மகிட்ட வந்துச்சுன்னு வைங்களேன், சிறந்த கிளை நிர்வாகிகள் அல்ல, சிறந்த தலைமை நிர்வாகிகளா நம்ம மாறிடலாம்.
ஏன் இந்த ஜமாத்து தொழுகையும் இந்த ஜமாத்து தொழுகைக்காக நாம் முயற்சித்து வரக்கூடிய வருகையும் நமக்கு ஏராளமான கல்வியை இது போதித்து கொடுத்து விடுகிறது. ஒவ்வொரு வேளையும் உரிய நேரத்தில் பள்ளிக்கு போகணும் என்கிற பஞ்சுவாலிட்டி இது சொல்லிக் கொடுக்கும். பள்ளிவாசலுக்கு செல்லுகிற அந்த செயல் வடிவத்திலேயே பார்க்கிற மக்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டும். ஒவ்வொரு வேளையும் வாங்க சொல்லிட்டா இவர் கரெக்டா பள்ளிக்கு போறார், நாம் ஏன் பள்ளிக்கு போகலங்கிற குற்ற உணர்வை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்களை நன்மையின் பால் இழுக்கும். பள்ளிவாசலில் நுழைகிற பொழுது, பள்ளியில் தொழுகிற பொழுது, பலதரப்பட்ட மக்களை பார்க்கிற பொழுது அவர்களுடைய நிலைகளை நம் கண்முன்னால் அது காட்டும். பலதரப்பட்ட மக்களோடு பழகுகின்ற பொழுது எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி விட்டு கொடுக்க வேண்டும், எப்படி ஒழுங்காக இருக்க வேண்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும் என்ற பலதரப்பட்ட பயிற்சிகளை அது கற்றுக் கொடுக்கும். அந்த மக்களை பார்க்கிற பொழுது நாம் நம் இறைவன் முன்னிலையில் நாம் சமமானவர்கள். நிறத்தால் ஏற்றத்தால் நம்மிடத்தில் இல்லை, குலத்தால் இல்லை, மொழியால் இல்லை, பொருளாதார பலத்தால் இல்லை. அனைவரும் அல்லாஹ்வின் முன்னிலையில் அவன் எஜமான், நாங்கள் அடிமை. ஈயாக்க நாபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்கிற மனநிலையை அது உண்டாக்கும். யாருக்கும் எந்த பாரபட்சத்தையும் காட்டக்கூடாது என்கிற சமநீதியை கற்றுக் கொடுக்கும். இமாமத்து செய்யக்கூடியவர் இருக்கிறார், அவர் தவறாக ஓதிவிட்டால் அதை சுட்டி காட்டுகிற தைரியத்தை போதித்து கொடுக்கும். அதிலிருந்து நமக்குள்ள பாடம் என்ன தெரியுமா? யார் தலைவராக வந்தாலும் சரி, தவறு செய்தால் நான் சுட்டி காட்டுவேன். என் தொழுகையை முழுமைப்படுத்தும் இடத்தில் இருக்கிற இமாம் தவறு செய்கிற பொழுது கூட, தொழுகை என்றே இருந்தாலும் நான் சுட்டி காட்டும் இடத்தில் மாமுமாக இருக்கும் பொழுது, ஒரு இயக்கத்தில் தவறு வந்தால் தட்டி கேட்க மாட்டேனா என்கிற தைரியத்தை அது கற்றுக் கொடுக்கும். இப்படியாக ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தருகிற இந்த கூட்டு தொழுகை இருக்கிறதே, இதை கரெக்டா செஞ்சு பார்ப்போம், நாம் தலை சிறந்த நிர்வாகிகளாக வர முடியும். மக்கள் மீது நலம் நாடக்கூடியவர்களாக வந்துருவோம். தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போறோமே, அந்த மாணவனிடத்துல ஒரு வகையான ஒரு மாற்றம் உண்டாயிருது பாருங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சில பேர் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் விட மாட்டேங்கிறானே. 1ஆம் வகுப்புல இருந்து என்னோடு படைத்தவர்னு பல ஆண்டுகள் பழகிறானே. அந்த தொடர் வகுப்பு, தொடர் இணக்கம், தொடர் பழக்கம் கடைசியில எந்த அளவிற்கு ஆயிருது, அங்க இருப்பவர்களை விட்டு பிரியறதுக்கு அழுகிறான், வேதனைப்படுறானே. அது செயற்கையா? இயற்கையா தானே வருது. இந்த இணைப்பு இந்த ஜமாத் தொழுகையை ஏற்படுத்தும். அங்கே படிக்கின்ற மாணவர்கள் பல நெருக்கடிகளால் வந்திருப்பார்கள். இன்னைக்கு பள்ளிக்கு இவன் விரும்பி வருகிறான், இங்கே ஒரு இணைப்பை ஏற்படுத்தும். அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் யாரோ ஒருத்தன் வரலன்னா அவன் ஏன் வரலன்னு வாத்தியார் கேட்பாரு. அவன் இதுக்காக வேண்டி வரலன்னு ஒன்னு கோபத்துல வேற மாதிரி சொல்லணும், அல்லது பாசத்துல உண்மையை சொல்லணும், ஏதோ ஒண்ணு உள்ள சொல்லிடுவான். அவன் இல்லையே என்கிற எதிர்பார்ப்பு அவன்கிட்ட வந்துடும். ஒரு வாரமா வரலையே, ஏண்டா உன்னை ஒரு வாரமே ஸ்கூல்ல காணோன்னு கேட்டுருவான். இது போல ஜமாத்து தொழுகையில் ஒருவரை காணவில்லை, என்ன பாய் தொழுகைக்கே வரலையே, உங்களை ஒரு வாரமா பார்க்கலையே, என்ன உடம்பு சரியில்லையா, வெளியூர் போயிட்டீங்களா, என்ன ஏது என்கிற அந்த சகோதரத்துவ இணக்கத்தை அது கற்றுத்தரும். இப்ப நீங்க ஜமாத்தை நடத்தி பாருங்க. இப்போ உங்க கிளையில எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவங்க வராங்களா வரலையா, எங்க இருக்கிறாங்க, தூரமாவா பக்கமாவா, சரி தூரமா இருக்கிறவங்க ஜும்மாவுக்காவது வராங்களா, அவங்க நம்மோடு என்ன மாதிரியான தொடர்பு இருக்கிறாங்க என்கிற ஒரு அப்டேட் இருக்கு பாருங்க, அது தெரியும். அவை அனைத்திற்கும் பாடமே இந்த ஜமாத் தொழுகையாக அமையுதுன்னு நாம புரிந்து கொள்ள வேண்டாமா? இதில் நாம் பண்படுத்தணும். அதே போல சுபுஹுடைய தொழுகை, இந்த ஃபஜ்ர் தொழுகை இருக்கிறதே, இந்த ஃபஜ்ர் தொழுகையை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துறாங்கன்னு பாருங்க. ஃபஜ்ர் கட்டாய கடமையில் ஒன்று. அந்த ஃபஜ்ர் தொழுகையில யார் அதை நிறைவேற்றி விடுகிறார்களோ எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெறுகிறார்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லல் இஷாஅ வல் ஃபஜ்ர ஃபி ஜமாஅத்தின், யார் ஃபஜ்ரையும் இஷாவையும் ஜமாத்தோடு தொழுது விடுகிறாரோ அவர் கான கியாமி லைலா, அவர் ஒரு இரவு முழுக்க நின்று வணங்கியவரை போன்று ஆகிவிடுகிறார். யாரு ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றி விட்டால், இஷாவையும் ஜமாத்தோடு நிறைவேற்றி விட்டால், விடிய விடிய இரவிலே ஒருவன் நின்று வணங்குகிறானே அந்த கூலியை இவர் பெறுகிறார். நாம இஷாவை ஜமாத்தோடு தொழுது வீட்டில் போய் படுத்தாச்சு, ஃபஜ்ர்ல போய் ஜமாத்தோடு கலந்துக்கிட்டோம், அன்று இரவு முழுக்க தொழுதனுடைய கூலியை நாம் பெற்றுவிட்டோம். பயணம் தொடங்கும், காலையிலேயே நிம்மதியா தொடங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்ல சுப்ஹ, யார் சுபுவுடைய தொழுகையை தொழுது விடுகிறார்களோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பொறுப்பின் கீழ் வந்து விடுகிறார். சில நேரத்தில்
சில பேருக்கு பெற்றோர்கள் அவராக வாழ்ந்து கொள்வார்னு பிள்ளைகளை விடுவாங்க. 2 பையன் 3 பையன் இருக்கும்போது ஒரு பையன் நல்ல புத்தி சுதாரிப்போட இருக்கக்கூடியவனா இருப்பான். அவன் தன்னை பக்குவமா வச்சுக்குவான், அவன் பொழைச்சுக்குவான், அவன் நல்லா படிச்சுக்குவான், அவனுக்கு தேவையை அவனே தேர்ந்தெடுத்துக்குவான் என்று 1-2 பிள்ளை விடுவார். ஆனால் கொஞ்சம் பலவீனமான பிள்ளைய தாயே பராமரித்துக் கொள்வார். மற்றவங்களையும் பராமரிப்பாங்க, இவனை கொஞ்சம் கூட பராமரிப்பாங்க. ஏன் இல்லை, அவனை கொஞ்சம் நல்லா பார்க்கணும் அவனை என்று முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் பொறுப்பிலேயே வைத்திருக்கின்றான் இந்த அடியானை. ஏன்? அவன் சுபூ தொழுதிருக்கிறான். நம்மிடத்துல காலையில என்னை நேரான வழியில் நடத்துவாயாக இருந்த சிராத்தல் முஸ்தகீம் விடிய காத்தால கேட்கிறானேங்க, அல்லாஹ் விடுவான? அவன் பிடிச்சு வச்சுக்குவான். அவனை நேரான வழியில் நடத்தக்கூடியவனாக அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த பாக்கியத்தை ஃபஜ்ர் தொழாதவன் பெற முடியுமா? அந்த பாக்கியத்தை ஃபஜ்ர் தொழாதவன் பெற முடியாத காரணத்தினால் அன்றைய தினத்தில் அவன் ஒரு சோம்பலாக, ஒரு குழப்பவாதியாக போகின்ற அபாயகரமான நிலை இருக்கிறது. அதுவும் இந்த உலகத்துல ஒவ்வொரு நிமிடத்திலும் மனிதன் தடுமாறுவான். அப்படிப்பட்ட அலங்காரமான உலகமா இருக்க இல்லையா? அல்லாஹ் அழகா சொல்லிட்டான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர். இந்த உலகம் துன்யாங்கிறது என்ன தெரியுமா? ஏமாற்றும் வசதிகளை கொண்டது. எல்லாம் டிக்ளர், நிரந்தரம் கிடையாது. எல்லாம் டெம்பரவரி தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏமாந்துராத. வீடா, நீ மௌத்தா போன குழியில அந்த 10 சென்ட் இடமும் அந்த நிலத்தையும் அந்த கட்டடத்தையும் கொண்டு வந்து வச்சு ஏத்துவாங்களா? கிடையாது. பொருளாதாரங்களா? அது வராது. உன்னிடத்துல நகை நட்டுகளா? வராது. தனியா நீ போய் நிப்ப. இந்த உலகம் உன்னை ஏமாற்றும் அலங்காரம், அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்லுகிறான், கது அஃப்லஹ மன் தஸக்கா, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவர் வெற்றி பெற்று விட்டார். நம்ம கரெக்டா இருக்கணும், நம்ம கரெக்டா தொழுகணும், நம்ம நேரான பாதையில நடக்கணும் என்று தன்னை சீர்திருத்தி கொண்டவன் வெற்றி அடைந்து விட்டான். அவனுடைய வெற்றி எதில் தீர்மானிக்கப்படுகிறது தெரியுமா? வதக ரஸ்ம ரப்பிஹி, அவன் தனது இறைவனை நினைத்தான். வெற்றி பெறுவதற்கான வழியை அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸல்லா, அல்லாஹ்வை தொழுதான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா. ஆனா இவ்வளவு சொல்லுகிறோமே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? உலக வாழ்க்கையில் பக்கம் பேராசை பிடித்து போகிறீர்கள். வல் ஆகிரத்து கைரும் வ அபுகா, மறுமைதான் மிக சிறந்ததாகவும் நிலையான நிரந்தரமானதாகவும் இருக்கிறது. இன்ன ஹாதா லஃபி சுஹுஃபில் உலா சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா. இந்த அறிவுரை இருக்கிறதே, இது குர்ஆனில் சொல்லப்பட்ட அறிவுரை மட்டுமல்ல, முந்தைய வேதங்களிலும் சொல்லப்பட்ட அறிவுரை இதுதான். இப்ராஹிம் நபிக்கு வழங்கப்பட்ட வேதத்திலும் இந்த அறிவுரை தான் சொல்லப்பட்டது. மூசாவுக்கு வழங்கப்பட்ட வேதத்திலும் இதுதான் அறிவுரை. என்ன அறிவுரை? அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை தொழுதவன் வெற்றி பெறுவான். உலக ஆடம்பரத்திலே ஏமாந்தவன் தோல்வி அடைவான். மறுமைதான் நிலையானது என்பதை உணர்ந்தவன் வெற்றி பெறுவான். இந்த அறிவுரையை எல்லா தூதர்களின் காலத்திலும் இறக்கப்பட்ட வேதங்களில் அல்லாஹ் பொதுவாக வழங்கி இருக்கிறான். நமக்கும் இதுதான் அறிவுரை என்பதை கவனத்தில் வைக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஃபஜ்ர் தொழுகையை நீ நிலைநாட்டுவீராக. குர்ஆன் அல் ஃபஜ்ர், அந்த ஃபஜ்ர் குர்ஆனையும் நிலைநாட்டுவீராகங்கிறான். அதாவது ஃபஜ்ர் தொழுகை நிலைநாட்டுறது மட்டும் இல்ல, ஃபஜ்ர் குர்ஆனையும் நிலைநாட்டுவது. அது என்ன ஃபஜ்ர் குர்ஆனை நிலைநாட்டுறது? ஜமாத்தோடு தொழுகையில் கலந்து கொண்டு அங்கே இமாம் சப்தமிட்டு ஓதுகிற அந்த கிராத்தை கேட்டு நிற்பது. அல்லாஹ் அதற்கு காரணம் சொல்கிறான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அந்த ஃபஜ்ரில் ஓதப்படுகிற அந்த கிராத் இருக்கிறதே, அது சாட்சிக்கு உரியதாக இருக்கிறது. அந்த சமயம் இருக்கிறது, அந்த இடம், அந்த நேரம், அது இறைவனிடத்திலே சாட்சி அளிக்கப்படுகிற நேரமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டான். எப்படிப்பட்ட சாட்சி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யதஆகபூன ஃபீக்குமுல் மலாயிகத்து ஃபில் லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் வானவர்கள் உங்களிடத்தில் வந்து வந்து போவார்கள். அதுல ஃபஜ்ர் நேரத்தில் வானவர்கள் கூட்டம் இருக்கும். நைட்டெல்லாம் இவனுடைய நன்மை தீமைகளை எழுதி வைத்திருந்தார்களே அந்த கூட்டம், ஃபஜ்ர் சந்தர்ப்பத்தில் வானத்திலிருந்து கூட்டம் வரும். அவர்கள் வந்த பிறகு அவர்களிடத்துல இவர்கள் பொறுப்பை சாட்டிவிட்டு இவர்கள் வானத்துக்கு போயிடுவாங்க. இப்ப பகல் ஃபுல்லா இந்த 2வது ஷிஃப்ட் வந்த கூட்டம் இருக்கும், வானவர்கள் கூட்டம். அசர்ல இவங்க மேல போவாங்க, அவங்க கீழே வருவாங்க. 2 பேர் சந்திக்கிற இடம் எது? இந்த தொழுகை நேரம். இப்ப ஃபஜ்ர்ல
வானவர் கூட்டம், இரவெல்லாம் கணக்கெடுத்து கொண்ட வானவர் கூட்டம் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு வானவர் கூட்டம் வருது. இப்போ இங்கிருந்து புறப்படுற வானவர்களும் அங்கே குறித்து வைக்கிறார்கள், மேலே இருந்து வந்த வானவர்களும் குறித்து வைக்கிறார்கள். 2 பேருடைய பதிவேட்டிலும் அவன் பதியப்பட்டு விடுகிறான். அல்லாஹ் கேட்பான், கைஃப தரக்தும் இபாதி, என் அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள்? அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், தரக்குனா வஹும் யுஸல்லூன், நாங்க விட்டுட்டு வரும்போது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். இன்னொரு வானவர் கூட்டம் போச்சே, அவங்க சொல்லுவாங்க, நாங்க போனோம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். 2 சாட்சி. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஃபஜ்ர் கிராத்துல போய் கலந்துக்க. இப்படி இந்த தொழுகையை நாம் பேணினோமா? மற்ற தொழுகையில் முதல் சஃபில் நிற்பதை விட ஃபஜ்ர் தொழுகையில முதல் சஃப்ல இருந்தோமா? அல்லது எல்லாம் முடிச்சு சலாம் கொடுத்ததுக்கு பிறகு பள்ளியில் வந்து உட்காந்து தேடுறது, யாராவது ஜமாத் போட வரமாட்டாங்களா? இதா கணக்கு? அதிகமான நபர்கள் இருப்பது தானே அல்லாஹ்விடத்தில் கூலியை அதிகம் பெற்று தரக்கூடியதா இருக்குது. அதிலே நாம் பங்கேற்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய குற்ற குறைகளை சீர்திருத்தக்கூடிய களம் இந்த ஜமாத்து களம். ஜமாத் தொழுகை இருக்கு பாருங்க, 5 சஃப்ல இருக்கிறீங்க, அப்படியே எந்திரிப்பீங்க, மக்கள் எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. உங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, அந்த மக்கள் திரும்பி தான் பார்ப்பாங்க. ஒரு உறுத்தல், அடுத்த வக்து நம்ம கரெக்டாக வரணும். பாடம் கற்றுக்கிட்டோமா இல்லையா? இந்த உறுத்தல் தான் நாம அடிக்கடி புத்திமதி சொல்லப்பட்டு 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 நம்மை சீர்திருத்துகின்ற பயண வண்டி இந்த ஜமாத் தொழுகை. அதுல ஒருத்தன் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வந்தா ஜமாத்திலேயே அப்பப்போ புத்திமதி சொல்லுவார்கள், ஏத்துக்குவான். இந்த பாருங்க, நீங்க பண்ணது சரியில்லை, இப்ப என்னங்கிறீங்க, நீங்க ஒரு 2 மாசம் பொறுப்புல இருக்காதீங்க, அல்ஹம்துலில்லாஹ் விடுங்க, என்ன 60 நாள் தானே போட்டோம், அதுக்கப்புறம் வந்துடுவான். ஏன்? இவன் கட்டுப்படுவதை பழகி இருக்கிறான், கட்டுப்பட்டே பழகி இருக்கிறான். ஏன்? அனைவரையும் கட்டுப்படுத்துகிற தொழுகையிலேயே கடந்திருக்கிறான், சரியான முறையில் இணைந்திருக்கிறான். இது ஒரு பாடம், நமக்கு ஒரு பயிற்சி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபஜ்ர் தொழுகையினுடைய சிறப்புகளை வலியுறுத்துறாங்க. ஒரு நாள் சஹாபாக்களை வைத்து சொல்கிறார்கள், இந்த வட்ட நிலவை பார்க்கிறீர்கள், ஒரு நாள் இரவு பிறை 13, 14, 15 என்று சொல்வார்களே, அந்த நாட்களில் வட்ட நிலவு முழு நிலவு தெரிகிற நாள். அப்ப சொல்றாங்க, தோழர்களே, இந்த நிலவை நீங்கள் பார்ப்பதற்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்குதான்னு கேட்கிறாங்க. இல்ல, பளிச்சுன்னு தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், உங்கள் இறைவனையும் நீங்கள் இப்படி பார்க்க போகிறீர்கள், விரைவில் காண்பீர்கள். இந்த வட்ட நிலவை பளிச்சுன்னு பார்க்கிற மாதிரி எந்த சிரமம் இல்லாமல் உங்கள் இறைவனை பார்க்கத்தான் போகிறீர்கள். அது நடக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? சூரியன் உதிப்பதற்கு முன்னால் தொழுது வாருங்கள். ஃபஜ்ர் தொழுகை, சல்லு கபுல துலு ஷம்சி வ கபுலல் குரூப், சூரியன் மறைவதற்கு முன்னால் தொழுது வாருங்கள். அசர் தொழுகை, இதுதான் நம்ம கொஞ்சம் சிரமம். இதை கரெக்டா பேணியவன் மற்றதை ஈஸியா பேணுவான். ஆக இந்த அளவிற்கு மார்க்கம் நமக்கு தொழுகையை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறதே. இதில் நாம் அதிக கவனம் செலுத்தினால் அமல்கள் ஆயுள் வரை தொடரும். அதான் முக்கியம். எல்லா இபாதத்துகளுக்கும் ஒரு வகையான தனிச்சிறப்பு இருக்குது. நோன்பு இருக்குல்ல, நோன்புக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. என்ன தெரியுமா? அந்த நோன்பு மாசங்கிறது எல்லா இபாதத்தையும் செய்யறதுக்கு இழுக்கிற ஒரு காந்த சக்தி கொண்டது நோன்பு. ரம்ஜானை பார்த்தீங்கன்னு வைங்க, நோன்பு வைக்கிறவனை அது சும்மா விடாது, தொலை வச்சிரும். அதான் ரமலான்ல பள்ளிவாசல் ஜேன்னு இருக்கும். ரமலான்ல நோன்பாளிய அது சும்மா விடாது, கெட்டதை பேசாதன்னு கொஞ்சம் தடுக்கும், நல்லதை பேசுன்னு தூண்டும், திருக்குரானை ஓத தூண்டும். திருக்குரான் என்னென்ன போதனைகளை செய்து நற்காரியங்களை செய்ய தூண்டியதோ அனைத்தையும் இந்த நோன்பு செய்ய வைக்கும். எதையெல்லாம் செய்யாதேங்குதோ அனைத்தையும் இந்த நோன்பு தடுக்கும். இப்படி இருக்கா? இது நோன்புக்குன்னு இருக்கிற சிறப்பு. ஆனா வருஷம் பூர்வா நோன்பு ரம்ஜான்ல மட்டும்தான் நோன்பு. ரமலானுடைய 30லயோ 29 தான் ஒருத்தர் நினைப்பான், வருஷம் நோன்பு இருந்து வருஷம் ஃபுல்லா நோன்பு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பான். அந்த மாதிரி இந்த எதிர்பார்ப்பு இந்த நோன்புல இருக்கிறது. தான தர்மம் இருக்கு பாருங்க, அதற்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. இரக்க குணத்தை கற்றுக் கொடுத்துரும், மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுத்துரும், மனிதநேயத்தை கற்றுக் கொடுத்துரும், விட்டு கொடுக்கிற மனப்பக்குவத்தை கற்றுக் கொடுத்துரும், பெருத்தன்மையை கற்றுக் கொடுத்துரும். நம்ம சொத்து நம்ம சம்பாரிச்சதையே 4 பேருக்கு விட்டு கொடுக்குறோம், ஏதோ கொஞ்சம் இடம் கேட்கறாங்க, கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா என்ன என்று பெருத்தன்மையை கற்றுக் கொடுத்துரும். ஆனால் அது எல்லோராலும் செய்ய முடியாது, இருக்கிறவனால தான் தர்மம் செய்ய முடியும்.
அப்படியாக இருக்கின்ற ஒவ்வொரு வணக்கத்திற்கும் என்ற தனிச்சிறப்புல தொழுகைக்கு இருக்கிற தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? சாகும் வரைக்கும் நம்மோடு இருக்கிற ஒரு அமல். இந்த வணக்கம் இருக்கிறதே அது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் பொதுவான அமல். இந்த வணக்கம் இருக்கிறதே அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான அமல். இந்த வணக்கம் இருக்கிறதே உடல்நிலை சரியில்லாதவனுக்கும் சீராக இருப்பவனுக்கும் பொதுவான அமல். இந்த வணக்கம் உள்ளூரில் இருப்பவனுக்கும் வெளியூரில் இருப்பவனுக்கும் பொதுவான அமல். தொழுதுதான் ஆகணும். பாபுது ரப்பக்க ஹத்தா ஏத்தியக்கல் யக்கீன், சாகும் வரைக்கும். யக்கீன் என்னது? உறுதி வரும் வரை, அந்த மரணம் வரும் வரை உன் இறைவனை வணங்கு என்கிற தொழுகை இருக்கு பாருங்க. அது நம்மகிட்ட இருந்தால் அது போதும். அது எல்லா அமல்களையும் கொஞ்சம் கொஞ்சமா தக்க வைத்துக் கொண்டே இருக்கிற இந்த தொழுகை, அதில் நாம் தோழமையோடு இருக்க வேண்டும். அதுதான் நம்மை சீர்திருத்தும், நம்மை சிறந்தவனாக உருவாக்கும், சிறந்த தலைவனாக அது வார்த்தெடுக்கும். அப்படிப்பட்ட தொழுகையை ஒருவன் விட்டால், தொழுகைதான் மானக்கேடான காரியத்திலிருந்து தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பெரும் வெள்ளம் இருக்குதுங்க. பெரும் வெள்ளத்துக்கு போடப்பட்ட அணை உடைந்தால் பெரும் வெள்ளம் ஊரை அழித்து விடும். அசிங்கமான, ஆபாசமான, அருவருக்கத்தக்க, ஒழுக்கங்கெட்ட அனைத்து காரியங்களுக்கும் அந்த ஒழுக்கக்கேடு என்கிற பெரு வெள்ளத்திற்கும் உரிய இடைப்பட்ட ஒரே ஒரு தடை, தடுப்பு, கேடயம் தொழுகை. அது விட்டால் அனைத்தும் உள்ளே பூந்து விடும். அதனால அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய், தொழுகை மானக்கேடை விட்டு தடுக்கிறது, தடுப்பனை. வல் முன்கர், பாவத்தை விட்டு தடுக்கிறது, தடுப்பனை. இந்த பாவம், அந்த மானக்கேடு என்கிற மிகப்பெரிய சாக்கடை வெள்ளங்கள் வந்து நம்மை அண்டிவிடாத அளவிற்கு தடுக்கிற தடுப்பனையை ஒருத்தன் எடுத்து விட்டான்னா அனைத்து உள்ள வந்துருமே, நாசமாயிருவானே, அழிவின் பக்கம் போயிருவானே. எவன் தொழுகையை வீணடித்தானோ தன் வாழ்க்கையை இழந்து விட்டான். அல்லாஹ் சொல்கிறான், சில கூட்டம் வரும், அலாஹு ஸலாத், தொழுகையை வீணடித்தார்கள். தொழுகை விட்டானா வத்தபவு ஷஹவாத், மன இச்சைகளை எல்லாம் பின்பற்றினார்கள். அவன் வாழ்க்கையில எது பிடிக்குதோ அதன்படி நினைத்ததை போன்று வாழுகிற ஒரு தருதலைகளை போன்று மாறினார்கள். சௌஃப யல்கௌன கையா, அவர்கள் அழிவைத்தான் சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எவன் தொழுகை விட்டான் அவன் அழிவையும் இழிவையும் சந்திப்பான். இந்த மோசமான நிலை நம்மில் யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்கான அடித்தளமான பாடம் இதுதான், இலக்கு என்பதை கவனத்தில் கொண்டு நாளை மறுமையில் இறைவனின் திருமுகத்தை காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் முதல் கேள்வி இறைவனின் திருப்தி பெறக்கூடிய வகையில் அந்த பதில் இருக்க வேண்டும். முதல் கேள்வி தொழுகை. அந்த கேள்விக்கான பதில் அழகான ஒரு திருப்தி வருகின்ற பதில் இருக்குமானால், இன் சலுஹத், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள், தொழுகைக்கான கேள்வியில் அவன் சீரடைந்து விட்டால் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜா, அவன் வெற்றி பெற்று விட்டான், நரகத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டான். இதுதான் நம்ம இலக்கு. நம்முடைய வெற்றியும் நரகத்தை விட்ட விடுதலையும் தேவை என்று சொன்னால் நம்மிடத்தில் நபி வழிப்படி தொழ வேண்டும் என்கிற பாடத்தை கற்றிருக்கிறோம். அது அல்லாஹ்வுக்கே செய்ய வேண்டும் என்கிற ஏகத்துவத்தை கற்றிருக்கிறோம். அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற முறைகளையும் கற்றுவிட்டோம். அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒழுங்குகளையும் இப்பொழுது கற்றிருக்கிறோம். அதை சாகும் வரைக்கும் செய்ய வேண்டும் என்கிற நிலையில் இதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியருள்வானாக. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறோம். ஜமாத் தொழுகையினுடைய முக்கியத்துவங்களை அறிந்திருக்கிறோம், ஃபஜ்ர் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறோம். இதை அதிகப்படுத்தி வளமைப்படுத்தி இதில் அதிகமான முக்கியத்துவம் செலுத்தி நாம் சராசரியான ஒரு இரையச்சம் உள்ளவர்களாக மாறி அடுத்த கட்ட முன்னேற்றமாக இரவு தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருக்கணும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதராக நியமித்து முதல்ல நபிகளாருக்கு கடமையாக்கிய தொழுகை அந்த இரவு தொழுகை. நரகத்திலிருந்து விடுதலையை பெற்றுத் தருகிற தொழுகை அந்த இரவு தொழுகை. இலகுவாக நம்மை சுவனத்தில் நுழைய வைக்கிற தொழுகை இரவு தொழுகை. அதை கவனத்தில் கொண்டு அதன் பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமா, எடுத்தெடுப்பில் நம்மால் 8 முடியாட்டி, எடுத்தெடுப்பில் நம்ம 3:30 எந்திரிக்க முடியாட்டி பரவாயில்ல, இஷா தொழுகிறோம், இஷா தொழுதுட்டு சுன்னத் தொழுகிறோம், வித்திர தொழுதுறாம ஒரு 2 ரக்காத்துன்னு ஆரம்பிப்போம். அப்புறம் ஃபஜ்ர் பாங்கு 5:10க்கு 5:11க்குன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 மணிக்கு எந்திரிப்போம், ஒரே ஒரு ரக்காத்து வித்திர தொழுவோம். இரவு தொழுகை கலந்துக்கிட்டோமா, ஒரு 3 கிடச்சிருச்சா, இந்த 2 அது 1 கிடச்சிருச்சு. அப்புறம் 3 5 ஆக்கும், 7 ஆக்கும், 9 ஆக்கும். இப்படியே அதிகரிச்சுட்டே வந்தோம்னு சொன்னால் இப்போ நமக்கு நிலைமை என்ன?
அந்த இரவு தொழுகையினுடைய தஹஜ்ஜுத் தொழுகையினுடைய தொடர்பு நமக்கு ஏற்பட்டுரும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஃப்ஷுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்கள், அத்தியமு தாம், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், சிலுல் அர்ஹாம், உறவினர்களோடு இணைத்து வாழுங்கள், சல்லு வன்னாசு நியாம், மக்களெல்லாம் உறங்குகிற பொழுது நீங்கள் தொழுங்கள், ததுகுலுல் ஜன்னத்த பிஸ்ஸலாம், சொர்க்கத்தில் இலகுவாக நுழைந்து விடுவீர்கள் என்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் அந்த இறைவனது பாக்கியமான அந்த சூனத்திற்கு வாரிசுகளாக ஆவோமாக. அதில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்திற்கு சொந்தக்காரர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.